திருப்போரூர் முருகன் கோயில் உண்டியலில் விழுந்த ஐபோனை அதன் உரிமையாளரே முருகப்பெருமானுக்கு 10,000 ரூபாய் காணிக்கையாக கொடுத்து ஏலத்தில் எடுத்துள்ளார். நடந்தது என்ன? பக்தரின் கோரிக்கை எப்படி நிறைவேறியது? பார்க்கலாம். மன நிம்மதியை தேடி சென்னையைச் சேர்ந்த தினேஷ் என்ற பக்தர் அக்டோபர் மாதம் திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு சென்றார். முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு உண்டிகளில் காணிக்கை செலுத்திய போது அவருடைய விலை உயர்ந்த ஐபோன் உண்டிகளில் தவறி விழுந்துவிட்டது. குறைகளை கூறச் சென்ற இடத்தில் புது பிரச்சனையை எதிர்கொண்ட தினேஷ் உடனடியாக ஐபோனை திரும்ப தரும்படி கோயில் நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளார். அவர்களோ உண்டிகள் காணிக்கை எண்ணும் போது உண்டிகளில் ஐபோன் இருந்தால் திருப்பி கொடுப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் என கராராக கூறியுள்ளனர். மூன்று மாதங்களுக்கு பிறகு உண்டிகள் திறந்து காணிக்கையை எண்ணும் போது தினேஷின் ஐபோனும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு கோயில் நிர்வாகிகள் தகவல் கொடுக்க 3 மாதங்களுக்கு பிறகு ஐபோன் கிடைத்துவிடும் என உற்சாகமாக கோயிலுக்கு வந்தவருக்கு காத்திருந்தது மிகப்பெரிய ட்விஸ்ட். போனை கொடுக்க உங்களை கூப்பிடல, அதுல இருக்கிற டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு போங்க, உண்டிகளில் விழுந்த எல்லாமே முருகனுக்கு தான் சொந்தம் என்று கோயில் நிர்வாகிகள் விபூதி கொடுத்துள்ளனர். பிரச்சனை பூதாகரமாக வெடித்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையின் கதவுகளை தட்டிய பக்தர் ஐபோனை திரும்ப தரும்படி கோரிக்கையை முன்வைத்தார். உடனே இந்த விவகாரம் குறித்து பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு, சட்டப்படி ஐபோன் அதன் உரிமையாளரிடம் கொடுக்கப்படும் என கூறியது மனு போட்டு காத்திருந்தவருக்கு ஆறுதலாக அமைந்தது. ஆனாலும் உண்டிகளில் விழுந்ததை திருப்பிக் கொடுக்க கோயில் விதிமுறை இல்லாத காரணத்தால் ஐபோன் ஏலம் விடப்பட்டது.